அந்த அந்த அப்படி அம்மா ஐயோ அம்மா மங்களும் வர்றீங்களோ நான் பொன்சா பண்ணுறேன் கவிதாஸ் உங்க இது ஆம்பளை குறியோ பொம்பளை குறியோ அப்போ வேணா விடுங்க போட்டு ஐயோ நல்ல பழக்கி எடுத்தா ஆனால் ஸ்பீடாக போய் விழுந்தா கொண்டா கரைச்சது இல்லை ஸ்லோவான எல்லாம் ஜாக்கெட் போட்டாலும் விழுந்தா அப்புறம் என்ன இது வெல்கம் டு நுவரேலியா வந்துட்டோம் இதை திறந்தேன்னா இன்னும் பிள்ளாங்க போடுவார் இன்னொரு கொஞ்சம் நாள் சட்டை படிக்கும் கீதையே சுப்படிஸ்ல என்ன மாதிரி எடுக்கிற ரேட் எவ்வளோ ரேட்டு ஓ இல்லை இவங்க என்ன தெரியுமா பாறாங்க வேனுகள்லாம் நல்ல வெளிநாட்டு பாட்டிலாம் இருக்குமெண்டோடு சும்மா அடிச்சுடானே அதுதான் விஷயம் அதுதான் போஸ்ட் ரைடுக்கு விலையேற்றி வச்சுக்காங்க காரணம் என்ன வெளிநாட்டுக்காரரால் சின்ன ரைடு ஒன்றுக்கு 1000 சின்ன ரைடு ஒன்றுக்கு 1500 இங்கே தொடங்கி இந்த கவுண்டருக்கு அந்த பின்னால் ரோடு ஒன்று வருது இதில் தொடங்கி இந்த கடையடியில் முடிக்கிற எவ்வளோ அடிப்பியல் 6 பெருசு தாங்க 900 500 அங்க உங்களை கூட்டினா பாரு நடனத்தோட கூட்டினாவன் ஓகே இப்போ நாங்கள் நுவரேலியாவை அனுப்பிச்சிட்டோம் பாருங்க படியல் என்ன மாதிரி ஏறி ஆனந்தமாக ஃபோட்டோ எடுத்து நிற்கிறாங்கண்டு நுவரேலியா வந்துட்டோம்னு சொன்னால் தெரியும் ஏசியை ஒரு 24-25 விட்ட மாதிரி ஒரு கூல் காத்தோண்டு அடிக்கும் வந்து நல்ல ஒரு கூல் கிளைமேட் ஆனால் வார வழியில் உண்மையிலே பார்த்தோம் இந்த கிட்டடியில் பெஞ்ச மழை சேதம் ஒன்று ஏற்பட்டு தான் இருக்குது ஏன்னா நிறைய இடங்களில் மண் செறிஞ்சு ரோட் பிளாக் ஆகி அந்த மண்ணை வந்து அகற்றி 2 சைடும் போட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல காலம் மழை நின்றுட்டு நினைக்கிறேன் டாம்பி தொடர்ந்து பெஞ்சிருக்குமே இருந்தால் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்திக்கும். உண்மையிலே மலைய மக்கள்கிட்ட வாழ்க்கை சரியான ஒரு கஷ்டம் உண்டாப்பா. நல்ல ஒரு மழை தொடர்ந்து பெஞ்சோன்னு இருந்தால் நிம்மதியான ஒரு நித்திர ரோட்டில் கூட வந்து பயமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு 2 இடம் வரக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ யோசனையாக இருக்குது. மண் சரிவு ஏற்பட்டது, மழை பெஞ்சது, ரோட்டுகளை பிடியாது அப்படின்ற மாதிரிக்கு. ஆனால் இங்கே இருந்து வாழ்கிறவங்களுக்கு என்னன்னு பழகி இருந்தாலும் அவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கை. அது போக நல்ல முயற்சியுடைய ஆக்கலைன்னு சொல்லுவோண்டாப்பா. மேலே வந்து இங்கே வீடுகள்லேயே வந்து எத்தனை தோட்டங்கள் லீக்ஸ்லேருந்து கரட்லேருந்து கோவாலேருந்து சகல மரக்கறிகளுமே வந்து அவங்க வீட்டில் இருக்கிற தோட்டங்கள்லேயே வந்து செய்கிறதில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏதோ அவங்களால முயன்றதை மேக்ஸிமம் செஞ்சு சீவிச்சு வாழுறாங்க. மெயினான விஷயமாக இருக்குது தேயில. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை. உண்மையிலே ட்ரிப் அப்படின்னு ஒன்று வந்தாலே நான் ஃபர்ஸ்ட்டாக சூஸ் பண்ணுற இடம் வந்துட்டு மலையகம் தான். எனக்கு சரியான விருப்பம் இங்கே வாரேன்டா. அதுலேயும் நாங்கள் எங்களோட வாகனங்களில் வரக்குள்ள அது இன்னும் ஒரு சந்தோஷம் வந்து. ஸோ இது எப்படி இருக்குது உங்களுக்கு? நுவரேலியா ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கள். வெல்கம் டு நுவரேலியா. இந்தா நாங்கள் நுவரேலியாக்குள்ளே இந்தா என்ட்ராகிறோமா? இந்தா நுவரேலியா போட்டை காட்டுங்கோ. கீழே கீழே கீழே. ஸோ நுவரேலியா வந்துட்டோம் ஃபைனலி. எங்கடா மற்ற மைக் கொடுங்கக்கா. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீலிங் நல்லா ரொம்ப பெருமையாக இருக்குதா? அங்கள் கதை கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் கதவை திறக்கிறான். கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் 50 ரூபா அந்த மாதிரி ஆளுண்டு வாங்கிட்டு நல்ல ஜில்லு ஜில்லுன்னு இருக்கேன்னு குழுக்குள்ள காத்து இதை திறந்தேன்டா இன்னும் பிள்ளாங்க போடுவார்.
மை காட் இப்பதான் அவங்கள காத்து பிடிக்குது. அந்த பார்த்த வீடியோ மாதிரி துள்ள போறேன் நான். இத்தாலி மாதிரி தான் கிட்டத்தட்ட மலையல் ரோட்டு எல்லாம் பார்த்தா இத்தாலி மாதிரி தான். இந்த பாருங்க ஆள் ஒன்று ஃபோட்டோ ஒன்று எடுக்க போதுவாங்க நைஸா நைஸா நிற்கிறவன் நின்று நூறு இல்லையா போட்டோட ஒரு ஃபோட்டோ ஒன்று அடிச்சு போட்டு ராக்குவான் ஸ்டேட்டஸில் பாருங்க. இந்த அடுத்தவன் ஓடுவாங்க. இந்த விரைக்க கரண்ட் கம்பியில் இருந்தாகலாம். விடா கொடுங்க. இன்னும் அவ்வளவுத்துக்கு துருண்டு இல்லை எனக்கு. என்ன கூலோ? எனக்கு ஓகே தான் இருக்கு. இல்லை அது அப்படி இல்லை இல்லை இன்னும் இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குப்பா. இப்போ 4 மணி இல்லை, ஒரு 5 மணி 6 மணிக்கு சட்டப்படி இருக்கு. இந்த டைம் அங்கே வெயில் வெக்கையா இருந்ததுன்னு கீழ்பக்கம் அங்கே இருந்த வெக்கைக்கு நல்லா இருக்கு. நல்லா ஜில்லன் இருக்கேண்ணே. சூப்பரா இருக்குதாப்பா. ஆ சவாரி எல்லாம் இருக்கு போல. சகலாயிட்டாங்கடா. ஜீப்பை பார்த்தோன்னே நந்தனம் ஜீப் சவாரி மாதிரி தாரி. அங்கே ஒரு ஆட்டோ உண்டு, அங்கே உண்டு பூஷ் ஒன் ஃபுல் டாக்குமெண்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணுறானா. ஃபோட்டோ எடுக்கிற விதங்கள் எல்லாம் கடிஞ்சிக்கிறா கிடக்கு. ஃபுல் டாக்குமெண்ட் வேர்ஷன் தான். நல்ல குளிராத்து. ஸோ அன்பிளான்டாக வந்துட்டேன் நான். இது எங்கேயோ போகிட்டு எங்கேயோ வந்து நிற்கிறேன். வந்து நல்லா இருக்குது. இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அதான் பள்ளம். ஆளுங்க பள்ளத்துக்கு வந்துட்டான். கிடங்கள் இருக்கு அங்கேயோ தெரியாது. அதால காட்டு ஆக்கினி இந்த போஸ் இருக்கும். குர்ரா ஆக்கினி குர்ரா போசோ குர்ரா ஆக்கினி போசா குடு சு டேட்டாசா. நல்ல குளிரா இருக்கு தெரியுமா அம்மா. வேமா நல்ல காத்தாகுமே. நல்லா சில்லுண்டு இந்த கவிதாஸ் பட்டான் அடுத்து ஓய் இந்த சொல்லி கொடுக்குறாங்க அப்படி எடுக்கணும். ஓ வாங்கடா நிப்பாட்டி இடம்புல. ஓ யாரு நீயா? இந்த மூமெண்ட் வந்து மறக்கலாம் கிடக்கு. சுடுதண்ணிலே குளிக்க மாட்டேன். என்னடாப்பா உப்பாம்பளாங்க இந்த டோர்களை திறந்தா அப்புறம் என்னன்றாப்பா திறந்துட்டு ஓடுவேன். நல்லா இருக்குதா? ஐயோ இன்னொரு கொஞ்சம் தடவை சட்டை படிக்கும். ஓ இந்த அம்மா வேண்டி தந்த அந்த இந்த கை செயின் எல்லாம் அப்படி குளிர்ந்து வரணும். ஓ உமா அப்படியான ஒரு மூமெண்ட்டில் வந்து எடுக்கணும்டாப்பா லைஃப்பில். சரி சூப்பராக இருக்கு. இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த கிளைமேட் அப்படியே படிஞ்சு உறிஞ்சி அந்த நோமலாக இருப்பாங்கண்ணே. அதான் சரி. நீங்கள் டென்மார்க் காட்டுறீங்களாப்பா. நாங்கள் நேரு
ஒரு ஆளை போட வைப்போண்டே போகிறான் நான் போட்டு வரும் போடு ரஃபிக் நிற்காதா அதுக்குள்ள ரஃபிக் மாத்தியா அவன் கூட ஜாக்கெட் வாங்கி நிற்காங்க மனுஷர் தான் இல்லை. ஸோ நுவரேலியாக்குள்ளே என்ட்ரு ஐட்டம் எத்தனை தடவை வந்தாலும் சகிக்காத ஒரு பிளேஸ் அப்படின்னா வந்து எனக்கு நுவரேலியா, மதுரை, கண்டி. இங்கே பெர்மனெண்ட்டாக இருக்க சொன்னால் இருக்க மாட்டேன். பட் வந்து போகிறதுக்கு ஓகே வந்து இப்படி நல்லா இருக்கும். இங்கே வாங்க பஸ்காரங்க நேராக வந்து நிப்பாட்டிக்க. வீடுகளை தகரங்களை எல்லாம் பார்த்தீங்களா என்ன டிஃப்ரெண்டாக இருக்கேன்னு. அல்ல புது வாகனம்லாம் நிற்கண்ணே. அதான் இங்கே ஆட்டோண்ட கூடிடா அந்த வீடு வருது. ஐயோ ஓ மை காட். ஆமாம் அங்கே வாங்க இது நேராக வேறுங்க அப்படிங்க அங்கே கொண்டே அதுக்காம்பட போகிறோம். இப்போ குளிரலேண்டே வரல கூட்டம் ஆளை கொண்டே அதுக்கு விட அடி நானும் மரத்துல காட்டி போட்டு செருப்பல காட்டி எடுத்துட்டு காது எல்லாத்துக்கெல்லாம் குளிர் இருக்கும். அல்லாட்டி ஆளுக்கு ஒரு அட்டையை பிடிச்சி விட்டுருவாங்க அடிக்கிறேன். ஓஹோ நான் வேணுமெண்டல கொடுத்து நிற்கிறேன் அட்டையிட்டு கட்ட ரத்தத்தில் அழுத்தடன் உள்ள ஊந்தா தான் பிரச்சனை. விழுந்துருமடா குடிச்சிட்டு. ஓ ஆளு பயர்னம்னா விட்டுருவாரா. அட்டை மசாஜ் போட்டிருக்கீங்களோ நீங்க? அம்மா போடுவோம் ஒரு நாள். அம்மா ஒரு அட்டை மசாஜ் ஒன்று போட்டுருவோம். இங்கே இருக்கு அம்மா வடிக்கல அட்டை மசாஜ். ஓ நம்ம வாங்க ஆட்டுறோம் அட்டை மசாஜ். அந்த அட்டை தான்னா அந்த நரம்பு என்ன வரிக்கோசுக்கு பிடிச்சி வருவாங்க. குதிரையை பாருங்க, குதிரையை அந்த வேனுக்கு முன்னும் குதிரை ஒன்று போகுது பாருங்க. இந்த பச்சை வேனுக்கு முன்னுக்கா படியா ஷூ பண்ண ரெடியா இருங்க. உங்கடா வந்தானி கவிதாது குதிரையை காடி கலக்கிடும். வாழவே அங்கடா இங்க இந்த கடை வாங்கிக்கிட பார்க்க சாப்பிட்டு போட்ட காட்டுலையும் பட்டி. அது என்ன காட்டில் வெட்டு போட்டு அப்புறம் இங்க 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 இந்த கடையெல்லாம் நுவரேலியெல்லாம் இது வந்து இப்போ சன நெரிசலாக இருக்குன்றன்னா இப்போ இங்கத்தே ஆக்கலன்றது இல்லையா? இல்லை அதிகளவான ஆக்கள் வந்து இந்த ரிப்பன் இந்த டீமெல்லாம் நிற்கிது டூரிசம். அதான் அது டவுனுக்கு அந்த தம்பி அப்படி இருக்குண்டா. டவுன் சைட் தான் கூட டவுனுக்குள்ள ஃபுல்லா லேக்ல அந்த விக்டோரியா பார்க்ல அப்படியே ஏரியாக்கல இதுகளுக்கு வந்து ஊர்ச்சனம் தான். டவுன் சைட் தான். டவுன் சைட் ஃபுல்லா வெள்ளையெல்லாம் அப்படி இப்படி நிற்பாங்க. டவுனுக்கு நிற்க ஞாபகம் குதிரையில். எல்லாம் பழக்கிறவங்க எல்லாரும் குதிரை சவாரி எல்லாம் இருக்குல்ல. 1500 ரூபா ஏற்றி போட்டு கொண்டு வாங்க. அதோ இது போறீங்களா? குதிரை சவாரி போறீங்களா? ஏற்றி விடுங்க ஆளை ஹெல்மெட்டில் அடிச்சு கேட்டு. ஆனால் குதிரைக்கு குணம் வந்து கொண்டு ஆளை கொண்டு போயிடும் ப்ரோ. அப்படி இருக்கும். இங்கே பஸ்ஸுக்கு நிற்கிற ஆகல அப்படி ஒரு லுக்கில் நிற்காங்கட்டு வரோம். இங்கேத்தே மக்களுக்கும் வந்து ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வெளி இடங்கள்லேருந்து விதவிதமான மக்கள் கூட்டங்கள் வாரதானே. அதுகளை பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ டவுனுக்கு ஒன்றரை கூட பேச்சு சந்தோஷமா இருக்கும். வா புறையும் பேசுவான். அதான் விதவிதமான ஆக்கள்ட்டு புறையும் சொன்னான். என்னையும் மையப்படுத்தித்தான். ஒரு டீசலை பார்ப்போம். சூப்பர் டீசல் இருக்கு வாரம் அதெல்லாம் கிடைக்கிறோன்னு அடிச்சு விட்ருவோம். கிடையாது ஜாமம் கிடக்கண்ணா அப்போ அடிச்சிடுவோம். பெரிய செட்டு வழியா இருக்கும். புறவு சிக்கல் புதுசா பிறந்த
படியில என் குருவி படிக்கவா படியில என்ன இங்கே சூப்பர் டீசலுக்கு ரெண்டு பம்ப் இருக்கா கசாமிக்கான பேரு கடவுத்தி மெயினா சூப்பர் 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 மாத்தியா சூப்பர் நுவரெலியாவில் பெட்ரோல் அடிக்க போகிற மக்களே. நாங்களும் யூரோப்பில் வேலை செய்கிற இது மாதிரி தான் இருக்கு. ஜாக்கெட் அடித்தால் ஏதோ போய் அடி எவ்வளோண்டு கேளுங்க ஒரு சூப்பராக தம்பி சைபேட்க்கு வாண்டேன் இது. ஓ போகிறோங்க வர அங்கே பேசுங்கம்மா காட்ட கொடுங்க கவலைண்ணா मैं किया था ये सुपर डीजल है हाँ कार से आता है फुल कार क्यों आ रहा होती है ना उंगड़ा इருக்கு क्यों आ रहा कुड़ूंगा கவலாடும் காடு காடு ஒரு தந்தே എന്തിനാ തന്നെ ഇത് കുഴപ്പമില്ല അവളില്ല എങ്ങനെ சத்தமில்லா மூடணும் தேவையில்லா வேலையில் பார்க்குற டைம் வரல நாங்கள் கொடுத்தாச்சம்மா கொஞ்சம் இருங்கடாப்பா காசு கொடுக்க போறீங்க கொஞ்சம் பொறுங்க டென்மார்க்கு போக மாட்டியல் ப்ரோ போட்டோ எடுக்கிறேன் ஏன்டா போட்டோ நாங்கள் பெஞ்சு அடிக்க வந்து காட்டுக்கான் பெட்ரோல் அடிக்க போகிறோம் நூறலியா சூப்பர் டீசல் அடிக்கிறேன் காட்டுறாங்களா இல்லை இல்லைண்ணா அப்படி பார்த்தா கலர் செட் பண்ணுறான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இறங்கி நல்ல பெரிய செட் உண்டானே ஆயில்கள் கேஷுவல் எல்லாம் கிடக்கு ஒரு லிட்டர் 478 ரூபா எவ்வளவு அதில் மற்றது தொங்கல் எவ்வளவு நார்மல் டீசல் 382 இது 478 பயங்கர நட்டண்டாப்பா இது ஓ கிட்டத்தட்ட 100 ரூபா கூட சூப்பர் டீசல் கொள்வனவு குறைஞ்ச சாமான் நான் அதை கூட்டி வச்சேன் 50 மடி வெட்டும் போல்டா இந்த வாரம் 45 மணிக்கு போ கியூஆர் என்ன கியூஆர் இப்படி கியூஆர் கேட்டு தான் அடிக்கிறான் கியூஆர்னா எல்லா இடமும் கியூஆர் யூஸ் பண்ண முடியாது ஹையர் ஒரு ஆக்கள் ட்ரிப் ஒரு ஆளுலாம் கஷ்டம் என்ன ஹையர் ஒரு ஆக்கள் அப்படி செட் பண்ணி வச்சுப்பாங்க ஓ அதுதான் வேற வேன்கார வண்டி 20,870 ரூபா 20,870 ரூபா 43.6 லிட்டர் ஓ அந்த மீச பம்மை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நிற்கும் அது ரம்பி கொண்டு வர திருப்பி கொஞ்சம் சொட்டு சொட்டையும் வேண்டுவான் சரியா ம் 43 அடிச்சு அப்படியும் ஒரு 25-27 இருந்திருக்கும் இங்கே பஸ்ஸுக்குள்ள ஃபுல்லாக ஆகல்றாப்ப அவிடத்துல க்ரௌட் எல்லாம் கரெக்ட் இதுக்குள்ள ஃபுல்லாகவே மரங்கள் அந்த காட்டு இது ஒரு நேச்சுரலான ஒரு வாழ்க்கைடாப்பா சாப்பாடும் அப்படி தான் இருக்கும் வேணாண்ணா என்ன இங்கே லைஃப் தான் ஃபுல்லாக நேச்சுரல் அந்த சாப்பாடு எல்லாமே வந்து மரக்கறி நல்ல ஃப்ரெஷ்ஷாக சட்டப்படி இருக்கும் உண்டாப்பா கேரட்டுகள் லீக்ஸ்கள் கோவாலாம் சட்டப்படி பீட்ரூட் அது இதுண்டு ஆனால் அது வாடி இருக்கும் வானத்துக்கு போட்டு வாடி போயிடும் நாங்கள் இங்கே வந்தால் கூடுதலாக கேரட்டுகள் வேண்டி கடிக்கிறேன் நான் மூணாறில் கடிக்க சின்ன கடிக்கையோ மூணாறில் நல்ல இனிப்புடாப்பா டேஸ்ட் நான் 2-3 கடிச்சு சாப்பிட்டேன் நான் உடனே ஃப்ரெஷ்
என்ன சாப்பாட்டு லைன் உடைப்போமா என்ன மாதிரி சாப்பாட்டு லைன் டவுனுக்கு இறங்கி ஷாப்பிங் செய்வோமா அப்படி செய்யும் எனக்கு எப்படா பசிச்சிருக்கு நான் உங்களை தான் கேட்குறேன் ஓ வந்தாச்சு கிட்ட என்ன இதுதான் அப்புறம் நான் வந்தாச்சு 5 கிலோமீட்டர் அப்படி இருக்கும் இந்தியாவில் ஃபுல்லாக டயர்கள்ட்ட மனமாக தான் இருக்கும் வாகனங்களுக்கு ஓ டயர் வாஷிங் மணக்குற டயர் தெரிஞ்ச வாசங்கள்லாம் மணக்கும் டயர் தேஞ்சு எட்டிஞ்சு மணக்குமாம்மா ஏற தேயும் நல்லா இங்கே பாருங்க எப்படி மண் சரிவு வந்தீங்கண்டு கல் போட்டிக்காங்க என்னடாப்பா கல் அப்படி வச்சு நெட் அடிச்சு என்ன உலகம் அதான் சரிவு வரான் சரிவத்துக்கு கல்லை வச்சு ஒன்றும் சீமந்தி வந்து ஒன்றும் அடிக்கலையடா இப்படி வச்சாலே ஓகே வெளிநாடுகளில் பார்த்து நீங்களேம்மா நான் ரொமேனியாவில் பார்த்துருக்கேன் இப்படி அங்கால பெரிய மலையில தானே அங்கால கூடுதல் அதான்டா அது அங்கேருந்து அடிக்கிறான் ஆனால் அது அப்படி அடிக்கிறான்டா சீமெந்த இதுவும் பச்சிக்கிச்சு ஒட்டி போட்டு தான் அடிக்கும் சும்மா கல் அடிக்கி போட்டு நெட் அடிச்ச நெட்டுக்கிட்டு இதண்டினா உக்கினா வெள்ளிரும்பு நெட்டா ஒரு பிளான்ல செஞ்சுக்கான போல உக்காம தான் அடிப்பாங்க ஆனால் உக்குமடா எந்த இதுவும் இப்போ கொஞ்சம் காலம் போ பஸ்காரும் நல்ல இடங்கள்ல பார்க் பண்ணுவாங்கடா டிரைவர் ரெண்டு ஓடுறாங்க என்ன செய்யறாங்க எனக்குண்டா அது சொல்ற பார்த்துப்பட்டு போக வேண்டியா களத்தளி வீணிக்கும் கனகமணி கொலுசு கண்ணு சிரிச்சேன் முகில் மறைக்குது மன்னாரண்டா கழுதையும் நூறலியண்டா குதிரையும் நோமல்ல அதுதான் ஓ மன்னாரண்டா கழுதை இதண்டா குதிரை யாழ்ப்பாணம்டா என்ன யாழ்ப்பாணம்டா மட்டக்களப்புண்டா எல்லி குதிரையை கொண்டு சவாரி எருமை சவாரி கொண்டு இந்த ஐஸ்கிரீம் குடிக்கிற இங்கே அடியப்பா குதிரை அடியப்பா நாளைக்கு அவர்கிட்ட கடை சாமான சாப்பிட்டு போட சாப்பிட வாய் வைக்க போகுது அண்ணா கையில பிடிச்சிருக்காரு அவ்வளோக்கு விளங்குற இல்லையே அப்பயே கத்து இருந்தாலும் அப்படி ஒண்டை கடிச்சிக்குமா அதுதான் சொல்றேன் அவர் கூட்டிட்டு வரால் பார்க்கணும்ல அவர் சாப்பாடு சாம வச்சிருக்காரு நீ இப்போ கவனம் கொண்டு போகணும் நீ இப்போ குதிரை பானை தான் ஓ பானை தான் சொல்றேன் நான் பாலாம் பிள்ளை சொல்றேன் இதுக்கு ஒருக்கா வந்தீங்கன்னாப்பா நான் ஸ்கூல் ட்ரிப் இதுக்குள்ளே வந்து குதிரை ரேஸ் நடந்தேன் அப்போ சும்மா கட்ட 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 இந்த இதுக்குள்ள இது வந்து இதுக்கு ரேஸ் நடக்கிற இடம் ஒன்று பாருங்க உள்ள இது போறீங்களா ஊரில் ரேஸ் நடக்கும்டா பார்க்கும் அங்கே லேக்குக்கு வந்தா சரியா லேக்குக்கு சுற்றி வேறு ஓடி வேறு அதான் என்ன இது என்ன மாதிரி எடுக்கிற ரேட் ஆஃப் ரைட் இருக்கு ஃபுல் ரைட் இருக்கு ஹாஃப் ரைட் ஃபுல் ரைட் அது லேக் எங்கே இருக்கு லேக் அங்கே ரோட்டில் தான் போவாங்க அது இங்கே நாங்கள் ட்ரக்கில் போவோம் ஃபுல்லில் எவ்வளோ ரேட்டு இருக்கு ஆஃப் ரைட் இருக்கு ஃபுல் ரைட் இருக்கு அதான் எவ்வளோ ஆஃப் ரைட் 7000 ரூபா ஓ ஃபுல் ரைட் 9000 ரைடுக்கு டூ மச் பப்
அதுதான் என்னப்பா இது குதிரையில போறக்கு விலை கேட்டா குதிரைன்ற விலை சொல்றான். ஆ அடுங்காசாரி 3000. இப்போ உயரமே பிரச்சனை இல்லை. இது என்ன சொன்னா இல்லை இவங்க என்ன தெரியுமா பாறாங்கள் வேனுகள்ல நல்ல வெளிநாட்டு பாட்டியெல்லாம் இருக்குமோட்டு எந்த மொத்த பார்த்து அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சொல்றேன் ரெண்டோடு சும்மா அடிச்சுடானே. அதுதான் விஷயம். அதான் 9000 ரூபா குதிரை சவாரினா என்னடா கதை இது? சரி 10-15 முடிஞ்சிடும். சும்மா நடத்துல மாறன் தான். எப்படா எந்த காலத்து ஞாபகம் இருக்குடாப்பா எனக்கு. நான் 8ஆம் ஆண்டுல ஏதோ வந்துடாப்பா இங்கே வந்து விடத்துல சாப்பிட்டு போட்டு ரேஸ் பார்த்துட்டு போனேன். அதுதானிடாப்பா என்னடாப்பா ஒரு இவருக்கும் போனாம உங்களுக்கு. காஃப் ரைட்டுக்கு இப்போ நான் திரும்ப கேட்குறேன். திரும்ப ஒரு பிரைஸ் சொல்றாரு இல்லையா? ஏன்னா ஏற்றுவோம் எடுத்து ஏற்றுவோம் ஆக்கலேண்டு ஏற்றி இறக்கி போட சொல்ல வேண்டிய 10,000 9,000 அவனுக்கு தெரியல. குதிரையோட மோசமான ஆக்கள் நாங்கள் அந்த ஐஸ்கிரீம் எதங்க குடிக்கிறது அது எங்கடாப்பா? அது அது ஒரு மூமெண்ட் அம்மா அவ்வளோ எந்த ஹூல்லையும் அந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி என்னன்றாப்பா சொல்கிறது? ஐஸ்கிரீம் ஃபேக்டரி. சரி அது என்ன ஒன்று சொல்கிறடா அந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் வச்சு அந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் வச்சு அந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் விட்டுதுங்க சும்மா குளிர அம்மாடி சரியா? லக்ஸரி கிரெடிட் கம்யூனிட்டி ஃப்ரீ ஓனர்ஷிப் பாப்போம் என்ன மாதிரி. தென் கவிதாஸ் ஒபத்துமணி வந்து இப்போ போட்டில் போகிறேன்னு ஆசைப்படுறேன். பார்ப்போம் கிட்ட போயிட்டு இருக்கா. முதல் வாசப்படுற சரி அந்த விலையை கட்டு போட்டுதானா அவசரப்படக்கூடாது. இப்போ நான் குதிரை கட்டமாயி சொன்னா சிக்கல் அந்த கட்டாமாயி குதிரை ரொம்ப குதிரை பயம் குதிரையை கண்டாலும் பயம் எனக்கு. தொட்ட கதவும் பயம், திறந்த கதவும். ஹோஸ் ரைடு அது இப்போ என்ன ஹோஸ் ரைடுக்கு விலையேற்றி காரணம் என்ன? வெளிநாட்டுக்காரர்லையுமே எங்கடையாக்கள் இல்லை வெள்ளக்காரர். நான் சொல்லி விட்டா அவங்க $ல பார்ப்பாங்க ஆடையா. அதான் பிரச்சனை. சைட் பண்ணி போட்டு கிட்ட எடுத்து போட்டோம் எல்லாம் நம்பி இன்னொரு வானம் அடிக்க முடியும். குதிரை வெளுத்துட்டும் ப்ரோ. வேறொன்னுமே போட்டோ ஷூட்டுக்கும் டீம்கள் வந்து இறங்கி ரைட் இப்போ ரைட் போகிறோம். வந்து பில்லையை கட்டிட்டு முழு பேர் திரும்ப போகிறோம். சும்மா ஐஸ்கிரீம் அதில் வண்டி குடிச்சு போட்டு சரி.
கோசைட்ன்றீங்க, பாம்பு வழியில் வர்றீங்கல்ல, என்ன எவ்வளோன்னு சொல்கிறீங்க இல்லையே? கோசைட் நீங்கள் கேட்கவே இல்லை, நீங்கள் எந்த ரைட் போகிறீங்கன்னு தெரியாது. நீங்கள் சும்மா சரியான ஒரு 500 கோசைட் பயமா இல்லை இருக்குது. இல்லை நீங்கள் இப்போ எந்த ரைட் போகிறீங்கன்னு சொன்னால் வேலை சொல்லுங்க. எவ்வளோ சொல்லுங்க. 15 நிமிஷத்துக்கு இருக்கிற ரைட் வந்து 3000 ரூபா. 15 நிமிஷத்துக்கு சின்ன ரைட் ஒன்றுக்கு 1500. பேர் போகும். சின்ன ரைட் ஒன்றுக்கு 1500 ரூபா. இங்கே நீங்கள் தொடங்கி அந்த கவுண்டருக்கு அந்த பின்னால் ரோடு ஒன்று வருது. இதில் தொடங்கி இந்த கடையடியில் முடிக்கிற எவ்வளோ அடிப்பியல்? அப்படி சுற்றி வருது. நான் சும்மா வம்பலை காய்க்கிறையா சீரியஸாக எடுத்துக்கொள்ளாங்க, ஜோக்கு காய்க்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து நிறைய தடவை போயிருக்கேன். லேக் வர டைம்லாம் போகிறதான். இவன் தான் போயில்லை. அவன் கூட்டு போகிறோம். இங்கே வர்ற வந்து தானே என்னோட அது கேட்குது, ரைட் வர சொல்லி நான் கேட்குது. அதிலே உண்டை முடி பிடிச்சிக்கிறான் அந்த குதிரைக்கு. இது ஆம்பளை குதிரையோ பொம்பளை குதிரையோ? அப்போ வேணா விடுங்க போட்டு. ஐயோ எனக்கு நான் எடுப்பேன் பாடி யாரா உருண்டு எடுப்படா வீடியோ. குதிரை எடுத்துட்டு வாங்கண்ணா. வாங்க மெதுவாக. கொஞ்சம் அவசரப்பட்ட முடிவுகள் எடுத்துக்குதாங்க, ஆபத்தான முடிவுகள் எடுத்துதாங்க, அவசரப்படாங்க. நோ 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 நோ. ஏய் மேன், என்னடா இது? நாங்களும் அவர்கிட்ட போய் அட்லீஸ்ட் பார்த்துட்டு வரமே, கொஞ்சம் போய் பொறுங்களேன் வந்து. இப்போ ஏத்துட்டு போறோமா தாங்கள் அடிஞ்சிக்கல் பிஸ்னஸ். நீங்கள் வாங்க. நாங்கள் ஒற்றுமை கூட ஒன்றா தானே இருப்போம். மாதிரினா தனித்தனியாக ஏற மாட்டோம். அதுக்கும் ரெடியாக இருந்தால் அப்புறம் என்ன சமாளிக்க. ஒருக்கா நீங்கள் கதைச்சிட்டீங்க கட்டாயம் போவோம். யாரையும் ஒரு ஆள் இல்லைன்னா போவோம். ஒருக்கா அங்கே பார்த்துட்டு வர விடுங்க. உனங்களை புரியலே இல்லையே, விட மாட்டேங்கிறீங்களே அப்பா. எப்படி நூறாளியாக திருப்பி நாங்கள் வருவோம். நான் என்ன சொன்னேன், மலைக்கு முன்னுக்கு போயிட்டு வருவோம். குழம்பு பார்த்தீங்களா? மழை வந்துட்டு போயிடல தானே, அதனால சொன்னேன் மலைக்கு முன்னுக்கு போயிட்டு விடுவோம். குட்டி உண்டு. நாங்கள் ஒருக்கா போட்டு இருக்கா பார்த்துட்டு அப்பே கட்டாயம் போவோம். அண்ணே நான் சொன்னாச்சு, யோசிக்காங்க. குட்டி ரைடுனாலும் போவோமா யோசிக்காங்க. இந்த குதிரையில ஏறித்தான் இது வேணா அண்டைக்கு. அதானேடாப்பா விடுறாங்க இல்லையே. விட மாட்டேங்கிறாங்களேடாப்பா. ஒரு நல்ல கதை உண்டு. ஆம்பளை குறைய பொம்பளை குறைய நல்லா இருந்துச்சுடாப்பா ரைமிங்கா. இந்த நாடா ஒரு இடம் நொய் நொய் நல்லா இழுத்து கட்டினா தான் சரி, மெலிஞ்சு ஓட்டம் போட. ஓ அட எங்க எங்கூட ஒரு ஆள் வந்தவர் ஆள் வரு வரு ஆள் வரு. பாபம். அப்போ நீங்கள் போட்டில் போகிற முடிவு எடுத்துட்டீங்க. சரி ஓகேயா எடுத்தாடுவான். உங்கள் இது அந்த ஒரு கொஞ்சம் டேஞ்சிட்டாமி அனுபவம் இல்லை ஒன்றும் சிக்கன் கவனம். அதுதான் படி கண்ணி வடி குதிரைன்ற மெல்லத்தேன்னு சொல்கிறது இல்லை 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 அதுக்கு ஏதோ சொல்கிறோங்கடா. இப்போ யானைக்கு விட்ட, மாட்டுக்கு சாணம், மாட்டுக்கு பிழுக்க, குதிரைக்கு வந்து லத்தி லத்தி லத்தியா. இதுக்குள்ள உள்ள டிக்கெட்டோடாப்பா என்ன ஆக்கினால பாரு உதவி. அப்போ ஒரு பூங்காக்குள்ளால வருதோ அக்னி. பூங்கா அக்னியை விளங்கப்படுத்த ஒரு அடே நீ நெக்கிற மேலைக்கு இல்லை அவன் பிளான் விளங்கப்படுத்துவான்டா. அக்னி படத்தை பூங்கா விளங்கப்படுத்துவோக்கா. நான் கூட சின்னல வந்தா மறந்து போனேன். இல்லை பாருங்க என்ன விளங்கப்படுத்த போறானா. இல்லையா குதிரை சவாரி போகணும் தான் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு போகிறோம். உது சிக்கலப்பா. ஆனா உனாண்டா பொறை நாடாள்ட்டு அது இதுண்டு காசு எடுக்க கட்டுவாங்களப்பா. புதுவலுக்கு உள்ள இருக்கு. மற்ற அங்கடைய அகலுக்கு பேர் 30 ரூபா 60 ரூபா தான் டிக்கெட். 150க்குள்ள வருது. பொறினுக்கு 1000 அப்போ சில்லு காய்ஞ்சது பெரியாக்களுக்கு 1000. கொஞ்சம் இருங்க வர
நான் எடுத்துட்டு வரேன். என்ன பார்க்கா தம்பி உள்ளே போறக்கா? ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்குதுரா. என்ன டிக்கெட் எடுக்கணுமா? ஓ அங்கே போய் பிறகு போட்டு புரியும்பா கொடுக்கணும். அப்படி அக்னியாவுக்கு போய் கேள்வா இன்னும் நான் விளங்கப்படுத்த இல்லை விட்டுறான். நீ காய்ச்சி கொண்டு ரைட் நீ கேள்விக்கா வரேன். நான் போன் ஒன்று வரது காய்ச்சிட்டு என்னது கேட்குறது? எவ்வளவு டிக்கெட்? 1 2 3 4 5 6 6. அப்போ நாங்கள் செப்பரேட்டாக இருக்குதா போட்டுக்கு அப்படின்னு சொல்லி உள்ள இல்லை இங்கே எடுத்துகிட்டு போகிறதா? இது வந்து உள்ளே போகிறதுக்கு மட்டும் வேணும். 6 பெருசு தாங்க. 900 500 நான் 900 புத்தா 900 900 ஏன் மதம் அப்படி வா வா டே பொப்பியோ எங்கே நிற்கிதா? ஆளை கொண்டு வரணும் வாடியில் இல்லை டிக்கெட் தான் போங்க. நாங்கள் ஆளை கொண்டு வரேன். 2 டிக்கெட் தான் ஆகும். இது வந்து இதில் போகிறதுக்கு இனி அங்கால போட்டில் போகிறதுக்கு அங்கால புரிம்பாடு 1 2 3 4 கிளிக்கு கடன் நானுடாப்பா இவ்வளோ கதையில கொடுத்து சும்மா சமாளித்து கொண்டிருக்கிறேன். நான் டக்குன்னு கதையை மாற்ற என்னடையுமா போன்ட்டான் அமெரிக்காண்டு விலாசம் அனுப்பி விட்டான். நான் உன்னை பார்த்தா அமெரிக்கா கிடக்கு எங்கட வருத்தத்தோட கழுதவனு அப்படியே ஒரே சிரிப்பு விழுந்து அப்போ அவ சொன்னா பார்த்தீங்களா உங்களோட ஃப்ரெண்டு உங்களை நோண்டியாக்குறாரு. அப்போ நான் சொன்னேன் இதுதான் நாங்கள்ட பழக்கமே. அவன் என்ன நோண்டியாக்குவான், நான் அவனை நோண்டியாக்குவான், நாங்கள் மாறி மாறி நோண்டியாக்குவோம். ஓ நல்லா இருக்குல்ல பிளேஸ்? கொடுங்க கடையாசை விட்டாய் பாடுவான். போய் ஆளு பக்கமந்த் இந்த அங்கே நீ கேஷுவலாக கூட்டிகிட்டு வரான் பாரு. பாட்டு படிச்சாரன் ஷாடி அங்கே திருப்பி வேண்டாம் இன்னும் ஆடுவாங்க. வீடியோ எடுக்கிற ஆளு தான் காசு. எப்படி இருக்கு கூடன்னு 16 இல்லை கூட இது 2000 உண்டா? அக்னியா சரி அக்னி ஓடியா இங்கே ஆடுது பாரு அங்கே வார் ஆடிக்கொண்டு வா. நல்லா பழக்கி எடுத்தா வரவேற்பு நடனம். இப்போ கமோன் அங்கே உங்களை கூட்டினா பாரு நடனத்தோட கூட்டினாரான் ஆடண்டா உனக்கு போஸ் அக்னி அதில் வேணா பொம்பளை ஆகும் இல்லையா? இங்கே ஒரு போட்டோ அவன் எடுத்துடு. அதான் 1 2 சும்மா போக மாட்டேன் சொல்றடாப்பா நிறைய எடு. எங்கடாப்பா போறான் ஜனம் வந்து மறைக்க போகுது. 6 மணி நேரம் வெயிட் பண்ணு. அதுதான்டாப்பா நீ முதலே எடுத்திக்கலாம். ஆடு இப்படி இங்கே ஒன்று கண்ணாடி போட்டு அடிக்குது. ரைட் அதான் கொடுவேன். ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போட் சும்மா ஏதாவது ஒரு ரைட் ஒன்று எடுத்து சும்மா ஃபம்பலாக போவோம் வேறு என்ன இது
ஆனால் எல்லாம் மொக்கு ரேட்டே ஆகுது தம்பி இல்லையோ விதமான குளிராக இருக்குடா அந்த காய்ச்சல் டைம் இல்லையே தம்பி ஒரு குதிரைன்ற ரைட்டுக்கு 9,000 ஒரு குதிரை என்ன விலை அதான் இதாப்பா அப்போ அவன்கிட்ட கணக்கு படி பார்த்தா 9 லட்சம் வரும் கூட வரும் இல்லை அவன்கிட்ட கணக்கு அவன் கணக்கின்படி பார்த்தா இல்லை இல்லை உண்மையா என்ன விலை வருண்டா மேன் ஒரு 1.5 2 3 அப்படி தான் போட் ரைடு என்ன விதமான ரைடுகள் இருக்குது எப்படியா ரைடு அது பைக் தான்டா பயம் இந்த ரைடுகள் போகலாம் பம்பில் இந்த அதில் இருக்குது மோட்டார் போட் தான் இருக்குது 7 பேர் போயிடும் ஆ ஸ்பீட் போட்டில் 7 பேர் போயிடும் 7 பேர் போயிடுமா எல்லா இடம் அப்படி தான் பாம்பு வழியில் விட மாட்டோம் எவ்வளவு ரேட் அது 6,000 போடுறாரு 7,000 போட 6,000 ஸ்பீட் போட் நார்மல் போட் எது ஸ்பீட் போட் பச்சை அதில் 7 பேர் போயிடும் எவ்வளோ நேரம் அது 10 நிமிஷம் மட்டும் போயிடும் 10 நிமிஷம் ஸ்பீட் போட் ஃபுல் ரவுண்ட் போகிற ஸ்பீடில் போகிறதானே டைம் கொஞ்சம் குறம் ஆனால் ஸ்பீடாக போய் விழுந்தா கொண்டா கரைச்சல ஸ்லோவான எல்லாம் ஜாக்கெட் எல்லாம் போட்டு தான் ஜாக்கெட் போட்டாலும் விழுந்தா அப்புறம் என்ன இது அப்படி ஒன்றும் இல்லை நீங்களா வர டிரைவிங் தனியாக வர்ற போட்டு இல்லையோ அது பைக் இல்லோ பைக் வந்து நாங்கள் ஓடுறது நீங்கள் 2 பேரும் போயிடும் அந்த 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 அப்படி அம்மா ஐயோ எவ்வளோ ஆபத்துடா பாபு அப்படிலாம் இருக்கு அம்மா மங்களும் மாறுறீங்க நான் பொன்சா பண்ணுறேன் கவிதாஸ் உங்கள் உதய விளையாட்டுக்கு இல்லை நாங்கள் நார்மல் போட்டில் போவோம் எல்லாரும் நார்மல் போட்டுன்னா என்ன அது என்ன போட் அது 2,500 ஸ்பீட் கம்மியா அந்த இது என்ன சீட்டு போட்டு இருக்குது சீட் இருக்குது எல்லாம் போட்டில் சீட் இருக்குது பெருமாறு அது அதை எவ்வளோ நேரம் நார்மல் போட் நார்மல் போட் 20 நிமிஷம் 25 நிமிஷம் அப்படியே போகிறேன் அதில் போவோம் நார்மல் ஆ அந்த போட்டில் போகிறேன் வேண்டாம் சும்மா நான் ஒருக்கா போனான் இதில் எனக்கு உயிர் கலங்கி வந்தேன் அது என்ன தலைவிழா தான் கவுக்குது வேண்டாம் அது இப்படி நல்லா கவப்பாங்கடா பேலன்ஸ் நாங்கள் ஆ இதில் போய் வீடியோ நார்மல் போட்டில் போல என்ன நார்மலில் போவோமா எல்லாரும் ஸ்பீடில் போக போறீங்களா ஸ்பீட்டில் வேண்டாம் ஸ்பீட்டாக இந்த கவுக்குறது அது இந்த ஸ்பீட் போட் அந்த 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 வருது அது அந்த மாதிரி தான் இந்த வருது அப்படிதான் அதில் அதில் 6 பேர்னா அதில் போவோமே அதில் போகலாமா அது கொஞ்சம் அது ஸ்பீடாக போகும் ஸ்பீட் போட் கொஞ்சம் அப்படி அதுவும் சரிக்குமே அதுவும் சரி ஓடும் சரிக்குமே அது ஸ்பீட் போட் அது என்ன பெல்ட் கிளிட் ஏதாவது இருக்கா இல்லை இல்லை பெல்ட் ஒன்றும் இல்லை பிடிச்சு கொண்டு இருக்கோம் பயம் ஒன்றும் இல்லை பயம் இல்லையா பயம் இல்லை அதில் போகிற பயம் இல்லை ஸ்பீடாக போகும் ஆனால் டக்குன்னு முடிஞ்சிடும் 10 நிமிஷம் காணாது அப்போ மெட்டதில் போவோம் கொஞ்சம் தண்ணி Normal boat ஆ? நார்மல் போட் அதான் நம்ம சாரே நார்மல் போட் நார்மல் போட் தான் நார்மல் போட்டில் போகும் என்ன சொல்லு தம்பி டைம் காணாடா 10 நிமிஷம் நீல கலர் போட்டில் போங்க